அன்னதானம் செய்வதால் உடல் நலம், மன அமைதி, செல்வச் செழிப்பு, நீண்ட ஆயுள், பாவங்கள் நீங்குதல், ஆன்மீக வளர்ச்சி, பித்ரு தோஷம் நீங்குதல், கல்வி, ஞானம், மகிழ்ச்சி, சந்தோஷமான வாழ்வு, தெய்வ அருள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக, பசியை போக்கி வயிறார உணவளிப்பது பிறர் வாயிலிருந்து வரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். இது தலைமுறைகளை காக்கும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அன்னதானத்தின் முக்கிய நன்மைகள்: புண்ணியமும் பாவ நிவர்த்தியும். இது மகத்தான புண்ணியத்தை அளித்து கர்ம வினைகள் மற்றும் கடுமையான தோஷங்களை குறைக்கும். ஆரோக்கியம் மற்றும் ஆயுள். நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும். மன அமைதி மற்றும் சந்தோஷம். மன அமைதி, உணர்ச்சி சமநிலை, ஆனந்த வாழ்வு, மகிழ்ச்சி உண்டாகும். செல்வச் செழிப்பு. கல்வி, செல்வம், ஞானம், கடன் தொல்லைகள் நீங்குதல் போன்ற பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி. ஆன்மீக வளர்ச்சி, தெய்வத்தின் அருள் நேரடியாக கிடைக்கும். தர்மதேவதை குடிகொள்வாள். பித்ரு தோஷம் நீங்கும். பித்ரு சாபங்கள் விலகும். பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்கள். தலைமுறை செழிக்கும். வயிறார உண்பவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தானம் செய்தவரின் சந்ததியினரை காத்து செழிக்க வைக்கும். உடனடி பலன். சரியான நேரத்தில் வழங்கப்படும் உணவு ஆன்மாவை உடனடியாகத் தொட்டு பெரும் பலனைத் தரும். அன்னதானத்தின் மகத்துவம். வள்ளலார் பெருமான் அன்னதானம் செய்வதின் புண்ணியத்தையும் அதன் மகத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். ஒருவரை முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடிய தானம் உணவு தானம் மட்டுமே. இத்தகைய நன்மைகளை கருத்தில் கொண்டு அன்னதானம் செய்வது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது.